இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 8வது அதிகாரத்தில் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கடல்ல இருக்கிற கப்பலில் அவர் பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல அவர் நித்திரையாய் இருக்கிறதை காண்கிறோம். அப்பொழுது அவர் சீஷர்கள் எல்லாம் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சிக்கு மடிந்து போகிறோம் என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு கடலின் கொந்தளிப்பை நாம் பார்க்கிறோம். கடல் படகு, அந்த அலைகள் எல்லாம் அந்த படகை மூழ்கத்தக்கதான பெரும் காற்று அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாய் இருந்தாராம். அப்பொழுது சீஷர்களாம் ஆண்டவரை பார்த்து எழுப்பி, எங்களை ரட்சிங்கப்பா, நாங்க மடிந்து போகிறோம் என்று சொல்லி கலக்கம் அடைந்து பயம் அடைந்து திகழ் கொண்டு அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல எழும்பி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினாராம். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடல் பெருங்காற்று உண்டாயிற்று. இப்படிப்பட்ட அலக்களிக்கப்படுகிற சூழ்நிலைகள், எல்லாமே மூழ்கி போற சூழ்நிலைகள், பாரத்தின் சூழ்நிலைகள், வேதனையின் சூழ்நிலைகள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கதறி அழுகிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் எல்லாவற்றையும் அதட்டி உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன். உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்க, அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யோபு 38வது அதிகாரத்தில் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சமுத்திரத்தின் அடித்தளங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, கீழ்காற்று பூமியின் மேல் வீசத்தக்கதற்கான வழிகளை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மகா வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். எல்லா கொந்தளிப்பின் சூழ்நிலைகளை அமர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தை தருவார். இயேசு என்ற நாமத்தை விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமீன்.